விஜிஎஸ் கார்டன் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இடையில நான் வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வேலை ரொம்ப இருக்குங்க எனக்கு. அதில் தோட்டத்தை பார்க்கணும், வீட்லேயும் பார்க்கணும், வெளியில் டெய்லரிங் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் அந்த வேலையும் பார்க்கணும். அதனால் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. தக்காளியை ஃபுல்லாக பழுத்துருக்குங்க. இதை பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை. தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியை பறிக்க நேரம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ வேலை இருக்குங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு தக்காளி. சரி, அப்படியே பறிச்சுக்கிட்டே பேசலாம். இதில் ரொம்ப பழுத்துருச்சுங்க. ரொம்ப இது எங்கே பறிக்காமல் விட்டோன்னு வச்சுங்களேன், அணிலும் குருவியும் சேர்ந்து பறிச்சுருவாங்க. அவ்வளோ இதாக இருக்குது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் ஒரு ஆள் தான் எடுக்கணும், ஒரு ஆள் தான் பறிக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே விழுந்துருச்சுங்க ஒரு காய். எடுத்துட்டேன். எங்கள் ஊரில் மழை மேகமாக இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் கிளைமேட் எப்படி மழை மேகமாக இருக்குன்னு. தக்காளி நிறையா இருக்குது. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேங்க. தக்காளி எல்லா இடத்துலையும் பழுத்துருக்கு. அதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இது வந்து பூசணிப்பூ. என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, காய் வைக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சிலே பழுத்துருது. ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. இதுவும் தக்காளி தான். இது வந்து நாட்டு தக்காளி. இது வெங்காய பூ வச்சுருக்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பல்லாரி வெங்காயம் தான் இருக்கேன். இது ஃபுல்லாக விதை எடுத்து இதை போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கேன். பாப்பா எப்படி வருதுன்னு. இன்னொன்று வந்து இது வாட்டர் ஸ்பினாச்சும்பாங்க. தண்ணிக்கீரை, இன்னொன்று தண்டுக்கீரை மாதிரி. இதை பிச்சோம்னா உள்ள குழாய் மாதிரி போகும். இந்த பூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பூ. ஒவ்வொரு பூவும் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த கொடியை இஷ்டத்துக்கு போகுதுங்க. இதில் இருக்க இலையை மட்டும் பறித்து, அதாவது பல வகை கீரையோடு சேர்த்து போட்டு பொரியல் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா பாலாக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, இது மூணுமே ஒரு சூட்கேஸில் வச்சுருக்கேன். தக்காளி செடியை ஒடிச்சு விட்டோன்னு வச்சுங்களேன், அது நல்லா காய் காய்க்குதுங்க. அதாவது சைடில் வந்து கிளையாக வருது நிறையா. கிளை வந்து அதில் வச்சு பூ பூத்து காய் காய்க்குது. இது வந்து நான் 3வது ட்ரிப் வந்து அறுவடை பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கங்கே நான் கட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக தான் அங்கங்கே கட் பண்ணி விட்ருப்பேன். நல்லா காய் காய்க்குதுங்க நிறையா. நீங்களும் முடிஞ்ச அந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கிளை வருதா, இது நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை வந்து பெரிய கிளையை கிள்ளி போட்டுறணும். அப்போ குட்டி கிளையை பக்கத்தில் நல்லா பெருசாக வளர்ந்துடும். அது இது மாதிரி வந்து வளர்ந்து அதில் வந்து பூ பூத்து காய் காய்க்குதுங்க. இது என்னோடய அனுபவம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுலையும் பழுத்துருச்சுங்க. கொஞ்சம் விட்டாலே இதாகிடுது. காய் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அப்புறம் பாவக்காய் செடி போட்டிருக்கேன் விதை. அது வந்து நிறைய காய்ச்சிருக்கு. கண்டு வச்சுருக்கு. அதை மறுபடியும் வேறு இடத்துல மாற்றி வைக்கணும். இந்த குருவிகளுக்கு நான் போடுறது சோளத்தட்டை போட்டு வச்சுருக்கேன். அது கம்பு. இதை பார்த்திங்களா, முத்து அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் என்ன குருவி எடுத்து சாப்பிட்டு போயிடுது. சரி, சாப்பிடட்டும். அவங்களுக்காக தான் வளர்த்தது, அதனால் அவங்க சாப்பிடட்டுன்னு விட்டுருவேன். அப்பப்போ நானும் பறித்து வாயில் கொடுத்துருவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கம்பு. அதாவது நம்மளே வளர்த்து நம்மளே அறுவடை பண்ணி நம்மளே சாப்பிட்றது எவ்வளோ ஒரு டேஸ்ட் தெரியுமா? சொர்க்கங்க. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு முத்தும் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. முத்தாக இருக்குது. சரி, குருவி சாப்பிடட்டும். நம்மளே பறித்து சாப்பிட்டோம்னா அது வேறு. அடுத்து இந்த இதில் இருக்க கிளையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருங்க. அப்போ அதை சொன்ன மாதிரிக்க அப்போ காய் கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காய் வந்து குட்டியாகவே தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கிளையை ஃபுல்லாக உடிச்சு விட்டிங்கன்னா பக்க கிளைகள் வரும். காயும் நல்லா பெருசாக காய்க்கும். ஒவ்வொரு தக்காளியும் பெருசாக இருக்குங்க. இதில் வந்து பிரண்டை வச்சுருக்கேன், வல்லாரை வச்சுருக்கேன்.
முருங்கை மரம் தாங்க எனக்கு வருஷக்கணக்காக மாடி தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்குது. என்ன இலை மட்டும்தாங்க கொடுக்குது, மற்றபடி ஒரு காய் கொடுக்க மாட்டேங்குது. ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு பட்டி டிங்கரிங் பண்ணணுங்க, அப்போ தாங்க சரியாக இருக்கும். முள்ளிக்காய் பறித்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காய் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் பெருசாக தாங்க வச்சுருக்கு. தொடவே பயமாக இருக்குது, வெறும் முள்ளாக இருக்குது. காயெலாம் வச்சுருக்கு, இந்தா காய் வைக்கிது. அப்பப்போ பறித்து நாங்கள் புளிக்குழம்பு போட்டுருவோம். புளிக்குழம்பு வச்சோம்னா சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஃபுல்லாக முள்ளாக இருக்குங்க, தொடவே பயமாக இருக்குது. 3 செடி வச்சுருக்கேங்க, 3 செடிக்கு நல்லா காய் வைக்கிது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி, அது கொஞ்சம் பரவாயில்லாமல் தழுத்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா, அடுத்து வந்து தும்பை, அடுத்து வந்து மணத்தக்காளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.